போராளிகள் அனைவருக்கும் வணக்கம். இவிஎம் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், இது எப்படியெல்லாம் செயல்படுகிறது? த ப்ராசஸ் ஆஃப் இவிஎம் மிஷின், இதை எப்படியெல்லாம் ஊடுருவலாம்? ஹவு டு ஹேக் த இவிஎம் மிஷின், இதை எப்படியெல்லாம் மடை மாற்றலாம்? இதை பற்றி தான் நாம் இன்றைய காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் விரிவாக பார்ப்போம். இவிஎம் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இது எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்றால், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் என்பது ஒரு எம்பெடட் சிஸ்டமாக இயங்கக்கூடிய ஒரு மிஷின். எம்பெடட் சிஸ்டம் என்றால் என்ன? த காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இஸ் த எம்பெடட் சிஸ்டம். ஒரு இயந்திரம் ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் மூலதனமாக கொண்டு இயங்குகிறது என்றால் அதுதான் எம்பெடட் சிஸ்டம். சுலபமாக சொல்ல போனால் நம் வீட்டு உபயோக பொருட்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அவன் போன்ற பொருட்கள் எல்லாம் எம்பெடட் சிஸ்டம். அந்த எம்பெடட் சிஸ்டமாக இயங்கக்கூடிய இவிஎம் மிஷின் எப்படி செயல்படுகிறது? இவிஎம் மிஷினில் இருக்கக்கூடிய பிரிவுகள் குறித்து நாம் இப்போ பார்க்க போறோம். முதல் பிரிவாக இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் யூனிட். அந்த கண்ட்ரோலர் யூனிட்டில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் சிப், இதுதான் இந்த இவிஎம் மிஷினையே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. The heart of the EVM machine is the processor chip. இந்த ப்ராசஸர் சிப் மூலமாக தான் இந்த இவிஎம் இயந்திரமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ப்ராசஸர் சிப் என்னவென்று இதுவரை தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை. அதை ஒரு ரகசியமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம். இந்த ப்ராசஸர் சிப் மற்றும் 7 செக்மெண்ட் டிஸ்பிளேஸ். இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேஸ் எதற்கென்றால், நம் யாருக்கு எவ்வளவு வாக்களித்திருக்கிறோம், எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேஸ் பயன்படுகிறது. கீழே பேலட் பட்டன். இந்த பேலட் பட்டன் எதற்கென்றால், பேலட் இயந்திரத்தை இயக்க வைப்பதற்காக இந்த பேலட் பட்டன் பயன்படுகிறது. க்ளோஸ் பட்டன். க்ளோஸ் பட்டன் எதற்கென்றால், இதுவரை பதிவான வாக்குகள் முடிந்துவிட்டது, வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது, அந்த வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நேரத்தில் நாம் க்ளோஸ் பட்டனை அழுத்தும் பொழுது இதற்கு பிறகாக எந்த ஒரு வாக்கையும் இந்த இவிஎம் இயந்திரம் மூலம் செலுத்த முடியாது. செலுத்தினாலும் அந்த வாக்கு பதிவாகாது. அதற்காக இந்த க்ளோஸ் பட்டன் பயன்படும். பின்பு டோட்டல் பட்டன். டோட்டல் பட்டன் எதற்கென்றால், இதுவரை எத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பதை சரிபார்த்துக் கொள்வதற்கு டோட்டல் பட்டன் பயன்படுத்து. பின்பு ரிசல்ட் பட்டன். எதற்காக இந்த ரிசல்ட் பட்டன் என்றால், ஒவ்வொரு கேண்டிடேட்டும் எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்கிறார்கள் என்பதை சரிபார்த்து கொள்ள ரிசல்ட் பட்டன் நமக்கு இடம்பெறும். இந்த ரிசல்ட் பட்டனுக்கு கீழே ரீசெட் பட்டன். இந்த ரீசெட் பட்டனை அழுத்தும் பொழுது இதுவரை வாக்களித்த வாக்குகளும் இதுவரை பதிவான வாக்குகளையும் அழித்துவிட்டு புதிய ஒரு இயந்திரமாக மாற்றுவதற்காக ரீசெட் பட்டன் பயன்படுகிறது. இதுதான் இந்த கண்ட்ரோலர் யூனிட். அடுத்தபடியாக பேலட் யூனிட். இந்த பேலட் யூனிட், கண்ட்ரோலர் யூனிட்டில் இருக்கக்கூடிய பேலட் பட்டனை அழுத்தும் பொழுதுதான் இந்த பேலட் யூனிட் இயங்க தொடங்குகிறது. இந்த பேலட் யூனிட்டின் செயல்பாடுகள் என்னென்னவென்றால், 15 பட்டன்கள், புஷ் பட்டன்களை கொண்ட இந்த பேலட் யூனிட் குறைந்தபட்சம் 15 வேட்பாளர்களை அந்த ஒரு பேலட் பட்டனில் நாம் வரிசைப்படுத்தலாம். அதற்கு மேலாக வேட்பாளர்கள் இருந்தால் அடுத்த பேலட் பட்டன் நாம் வரிசைப்படுத்த வேண்டும். இந்த பேலட் பட்டனில் இருக்கக்கூடிய 15 புஷ் பட்டன்ஸ், அதை அழுத்தும் பொழுது அதற்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு எல்இடி இருக்கு. நாம் இவருக்கு தான் வாக்களித்திருக்கிறோம் என்பதை நமக்கு தெரியக்கூடிய வகையில் அந்த எல்இடி எரியும். அந்த எல்இடிக்கு பிறகாக அந்த பேலட் பட்டனில் இருந்து ஒரு டேட்டா கண்ட்ரோலர் யூனிட்டிற்கு டிரான்ஸ்பர் ஆகும். இதுதான் இந்த பேலட் பட்டன் செய்யக்கூடிய வேலைகள். பின்பு விவி பேட். விவி பேடில் இருக்கக்கூடியது ஒரு பேப்பர் ரோல் மற்றும் லேசர் பிரிண்டர், அதற்குள்ளே ஒரு எல்இடி லைட். இது மட்டும்தான் இந்த விவி பேடில் இடம்பெறக்கூடியது. இந்த 3 இயந்திரங்களையும் இணைத்து செயல்படுகிறது தான் இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அதாவது எப்படி ஒரு கணினி என்ற கம்ப்யூட்டர் சிபியூவை மூலதனமாக கொண்டு, சிபியூவை கண்ட்ரோல் ப்ராசஸர் யூனிட்டாக கொண்டு மானிட்டரையும் மவுஸ் கீபோர்டையும் இன்டர்ஃபேஸ் செய்து இயங்குகிறதோ, அதே போல இந்த இவிஎம் மிஷினும் கண்ட்ரோலர் யூனிட் மூலமாக பேலட்டையும் விவி பேடையும் இன்டர்ஃபேஸ் செய்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது பேலட் பட்டன் அழுத்தும் பொழுது பேலட் பட்டன் இயங்க தொடங்குகிறது. இந்த பேலட் பட்டன் இயங்க தொடங்கிய பின்பு நாம் யாருக்கோ வாக்களிப்போம். அந்த வாக்கு யாருக்கு அளித்தோமோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்இடி எரியும். அந்த எல்இடி எரிந்த பிறகு இந்த விவி பேடில் லேசர் பிரிண்ட் வரும். இந்த லேசர் பிரிண்டில் நாம் யாருக்கு வாக்களித்திருக்கிறோம், எந்த சின்னத்திற்கு வாக்களித்திருக்கிறோம் என்பது அந்த லேசர் பிரிண்டில் விவி பேடில் நமக்கு காண்பிக்கும். விவி பேட் என்றால் ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர். அந்த ஓட்டர் வெரிஃபைடு பேப்பரில் நமக்கு தெரிய வரும் யாருக்கு வாக்களித்திருக்கிறோம் என்பது. பின்பு அந்த வாக்கு கீழே விழுந்துவிடும். இந்த ப்ராசஸ் முடிகிற நேரத்தில் ஒரு பீப் சவுண்ட் வரும். அந்த பீப் சவுண்ட் வந்த பிறகு அந்த வாக்காளர் அந்த இடத்தை விட்டு வெளியே
வெளியேறலாம். பின்பு அடுத்த வாக்காளர் வரும்பொழுது மீண்டும் இந்த பேலட் பட்டனை அழுத்தி இன்னொருவர் வாக்களிப்பார். இதுதான் இந்த இவிஎம் மிஷினுடைய செயல்பாடுகள். The process of voting and the process of EVM machine is this. சுதந்திர இந்தியாவில் முதல் வாக்கெடுப்பு என்பது வாக்குச்சீட்டு முறையில் தான் அமல்படுத்தப்பட்டது. அந்த முதல் வாக்கெடுப்பில் அனைவருக்கும் வாக்கு என்ற நிலை ஏற்படவில்லை. படித்தவர்களுக்கும் பணம் வைத்திருப்பவர்களுக்கும் பண்ணை வைத்திருப்பவர்களுக்கும் மட்டுமே வாக்கு என்ற முறை ஏற்பட்டது. பின்பு போராடி அனைவருக்கும் வாக்கு என்ற நிலையை ஏற்படுத்தி அனைவருக்கும் வாக்கு என்ற முறையை ஏற்படுத்திய பொழுது வாக்காளர்களின் எண்ணிக்கையும் நாட்டின் குடிமக்களின் எண்ணிக்கையும் உயர்ந்திருப்பதை பார்த்து வாக்குச்சீட்டு முறையில் பயன்படுத்தி வாக்களிக்கும் பொழுது அந்த வாக்குச்சீட்டை எண்ணுவதற்கு பல நாட்கள் எடுத்துக்கொள்ளுகிறது என்பதற்காக அந்த நாட்களை சுருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த இவிஎம் இயந்திரம் கொண்டு வரப்பட்டது. முதல் முறையாக கேரளாவில் 1980 காலகட்டத்தில் இந்த இவிஎம் இயந்திரம் கேரளா மாநில தேர்தலுக்காக அமல்படுத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது அந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறுகிறது. பின்பு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகள் வாதம் வைத்து அந்த தேர்தலை புறக்கணித்து மீண்டும் மறு தேர்தல் வைக்கப்பட்டது. அந்த மறு தேர்தல் வாக்குச்சீட்டு முறையில் வைக்கப்பட்டது. அந்த வாக்குச்சீட்டு முறையில் வைக்கப்பட்ட தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. இப்படி இரு வேறுபட்ட முடிவுகள் வந்ததால் மக்கள் வாக்குச்சீட்டு முறையே பயன்படுத்த சொல்லி கோரிக்கை கேட்டதால், எதிர்கட்சிகள் வாக்குச்சீட்டு முறையே வைக்க சொல்லி கோரிக்கை கேட்டதால் தேர்தல் ஆணையம் வாக்குச்சீட்டு முறையிலேயே அமல்படுத்தி இந்தியா முழுமைக்கும் வாக்குச்சீட்டு முறைகளையே 2010 ஆண்டுகள் வரைக்கும் வாக்குச்சீட்டு முறையிலேயே நாம் பயன்படுத்தி வாக்களித்து வந்தோம். 2011 ஆண்டுகளுக்கு பிறகு நம் வாக்குச்சீட்டு முறைகளை கைவிட்டு இவிஎம் இயந்திரம் மூலமாகத்தான் வாக்களிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் நெருக்கடியில் தள்ளப்பட்டோம். காரணம், நமக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் வாக்காளரின் தொகையும் அதிகரித்திருப்பதால் நம் வாக்களித்து அந்த வாக்குகளை எண்ணுவதற்கு பல நாட்கள் எடுப்பதாலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பூத் கேப்சரிங் என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி கைப்பற்றுவதன் மூலமாகவும் அந்த கள்ள ஓட்டுகளும் ஆளுங்கட்சிக்கோ இல்ல அதிரி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கோ கள்ள ஓட்டுகளும் பல ஓட்டுகளும் விழுவதால் இந்த பூத் கேப்சரிங் தவிர்ப்பதற்காகவும் வாக்கு எண்ணிக்கை விரைவில் முடிக்க வேண்டும் என்பதற்காகவும் அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த இவிஎம் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வரப்பட்டது. அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வரப்பட்ட பொழுது வெறும் கண்ட்ரோலர் யூனிட்டும் பேலட் பாக்ஸும் மட்டுமே இருந்தது. இதை வைத்துதான் நாம் 2014 வரை தேர்தலை சந்தித்து வந்தோம். 2014க்கு பிறகாக ஓட்டர் வெரிஃபிகேஷன் பேப்பர் என்று சொல்லக்கூடிய விவி பேடை அறிமுகப்படுத்தினார்கள். இது எதற்காக என்றால், வாக்காளர் இந்த கட்சிக்கு, இந்த சின்னத்திற்கு, இந்த கேண்டிடேட்டுக்கு தான் வாக்களிக்கிறார்கள் என்பதை வெறும் எல்இடி லைட் மூலமாக தெரிந்து கொள்வதை விட ஒரு வாக்கு சீட்டு மூலமாக தெரிந்து கொள்வது மேலானது என்பதற்காக தான் இந்த விவி பேட் என்று சொல்லக்கூடிய ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் கொண்டு வரப்பட்டது. அந்த ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் மூலமாக நாம் யாருக்கு வாக்கு செலுத்துகிறோம் என்ற அந்த சின்னமும் அந்த வேட்பாளரின் பெயரும் அதில் இடம்பெற்றிருக்கும். இதற்காக கொண்டு வரப்பட்ட விவி பேட். இதை வைத்து நாம் 2014க்கு பிறகாக வாக்குகள் செலுத்தி வந்தோம். இப்படி வாக்கு பதிவுகளையும் வாக்கு முடிவுகளையும் விரைவுபடுத்த வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட இவிஎம் இயந்திரம் இன்று எப்படி அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதில் தான் பல கேள்விக்குறிகள் நம் மத்தியில் எழுகிறது. வாக்குப்பதிவையும் வாக்கு முடிவுகளையும் விரைவாக்க வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட இவிஎம் இயந்திரம் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கப்பட்ட தேர்தலுக்கு முடிவு ஜூன் 4ஆம் தேதி என்றால் நம் வாக்கு சீட்டிலேயே பதிவு செய்யப்பட்டு 12 நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை என்று காத்திருந்து எண்ணிருக்கலாமே என்ற கேள்வி ஒரு பக்கமும், இந்த இவிஎம் மிஷினில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் யூனிட்டில் இருக்கக்கூடிய வாக்கு முடிவுகளும் விவி பேடில் இருக்கக்கூடிய வாக்கு முடிவுகளும் சரியாக இருக்கிறதா, சமமாக இருக்கிறதா என்பதை எண்ண சொல்லி ஒரு பக்கமும் வாதங்கள் வைத்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கிற்கு இன்னும் முடிவு வராத நிலையில் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. முடிவுக்கு வராத வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இருந்தும் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இவிஎம் இயந்திரமும் அதனுடைய டிராபேக்ஸையும் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த இவிஎம் இயந்திரத்தின் மீது எவ்வளவு நம்பிக்கை வரும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதாரண பாமர மக்கள் வேண்டுமென்றால்
இந்த இவிஎம் இயந்திரத்தை கண்மூடித்தனமாக நம்பலாம். நம்மை போல் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் பற்றியும் எம்பெடட் பற்றியும் விழிப்புணர்வு இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த இவிஎம் இயந்திரத்தை நம்ப வேண்டும் என்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. இந்த எலக்ட்ரானிக் இயந்திரத்தை யார் நம்பினாலும் நான் நம்புவதற்கு ஒரு விழுக்காடு கூட வாய்ப்பில்லை. காரணம் என்னவென்றால் இந்த இவிஎம் இயந்திரத்தில் இயங்கக்கூடிய அந்த சிப் அதனுடைய பெயரையே வெளியிட தயங்குகிற தேர்தல் ஆணையம் அதனுடைய பெயரை வெளியிட்டால் அது எந்த விதமான சிப், அது எந்த விதமான செயல்பாடுகளை செய்கிறது, அதில் ஜிக்பி என்ற டிரான்ஸ்மிட்டர் இருக்கிறதா, ப்ளூடூத் என்ற டிரான்ஸ்மிட்டர் இருக்கிறதா, வைஃபை ரிசீவர் இருக்கிறதா, ஏதாவது டேட்டாக்களை டிரான்ஸ்மிட் செய்ய முடியுமா என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கலாம். ஆனால் அந்த சிப் என்னவென்றே வெளியிட தயங்குகிற இந்த தேர்தல் ஆணையத்தை நாம் எப்படி நம்ப முடியும்? வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளையும் விவிபேடில் இருக்கக்கூடிய பதிவான வாக்குகளையும் இந்த தேர்தல் ஆணையம் ஏன் தயங்குகிறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாய் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வழக்கு தள்ளுபடி ஆகுகிறது என்றால் இன்னும் நமக்கு சந்தேகம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதே இவிஎம் மிஷினில் இருக்கக்கூடிய அந்த சாப்ட்வேர் எந்த விதமான சாப்ட்வேர் பயன்படுகிறது என்பதை குறித்து கூட இந்த தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை. அந்த சாப்ட்வேரை நாம் மாற்றிக்கொள்ள முடியுமா என்ற கேள்விக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கிற பதில், ஒரு முறை மேனுஃபேக்சர் செய்யும் பொழுது பதிவு செய்யப்பட்ட சாப்ட்வேர் அதை மாற்ற முடியாது என்று பதிலளிக்கிறது. அப்படி மாற்ற முடியாத சாப்ட்வேர் ஏற்கனவே மேனுஃபேக்சர் செய்யும் பொழுதே பதிவு செய்யப்பட்ட சாப்ட்வேர் ஒரே மாதிரியாக தான் செயல்பட வேண்டும். ஆனால் மாறாக கேரளாவில் மாதிரி வாக்குப்பதிவு நடக்கும் பொழுது பிஜேபிக்கு போட்ட ஒரு ஓட்டு 2 ஓட்டாக மாறியது எப்படி என்ற கேள்வி வருகிறது. அது ஏன் பிஜேபிக்கு மட்டும் மாறியது என்ற கேள்வியும் எழுகிறது. அப்போ நமக்கு தோன்றுகிறது என்னவென்றால், இது மேனுஃபேக்சர் செய்யும் பொழுது பதிவு செய்யப்பட்ட சாப்ட்வேர் என்றால் அது எப்படி மாறி இருக்கும்? இம்பிள்டு சாப்ட்வேர் எப்படி சரியான தகவலை கொடுக்காமல் மாறி மாறி கொடுக்கும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஒரு இடத்தில் அந்த ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் விவிபேட் 3 வினாடிகள் தான் காட்டுகிறது. 7 செகண்ட் காட்ட வேண்டிய இடத்தில் 3 செகண்ட் தான் காட்டுகிறது. அந்த இடத்தில் சாப்ட்வேர் மாறி இருக்கிறது. இன்னொரு கேள்வி வருகிறது, இப்படி சாப்ட்வேர் இம்பிள்டாக தான் இருக்கும் என்றால் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு விதமான வேட்பாளர்களும் அதன் சின்னங்களும் இடம்பெற்றிருக்கிறது. வேட்பாளரின் பெயரும் சின்னமும் இந்த விவிபேட் என்று சொல்லக்கூடிய ஓட்டர் வெரிஃபை பேப்பரில் வருகிறது. ஒவ்வொரு இடத்திலும் இவர்கள் சாப்ட்வேரை மாற்றி தான் இந்த பிரிண்ட், இந்த வேட்பாளருக்கு இந்த சின்னம் இதுதான் பிரிண்ட் ஆக வேண்டும் என்று அவர்கள் மாற்றுவார்கள். அப்படி அவர்கள் மாற்றுகிறார்கள் என்றால் இந்த சாப்ட்வேர் சேஞ்சபிள், அதாவது இது இம்பிள்டு சாப்ட்வேர் இல்லை, இந்த சாப்ட்வேரை சேஞ்ச் பண்ண முடியும். இந்த இம்பிள்டாக இருக்கக்கூடிய சாப்ட்வேர் சேஞ்சபிள் என்றது நமக்கு தெளிவாக தெரிய வரும். இந்த சேஞ்சபிள் சாப்ட்வேரை ஏன் அன்சேஞ்சபிள் சாப்ட்வேர், அது மேனுஃபேக்சர் செய்யும் பொழுது பதிவு செய்யப்பட்ட சாப்ட்வேரை மாற்ற முடியாது என்று ஏன் தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது? இது இன்னொரு புறம் கேள்வி. இந்த விவிபேடில் இருக்கக்கூடிய வாக்குகளும் கண்ட்ரோலர் யூனிட்டில் இருக்கக்கூடிய வாக்குகளும் சரியாக சமமாக தான் இருக்கும் என்ற நம்பிக்கை தேர்தல் ஆணையத்திற்கு இல்லையா? ஏன் அதை என்ன தேர்தல் ஆணையம் மறுக்கிறது என்ற கேள்வியும் இருக்கு. ஏன் மறுக்கிறீர்கள்? இதையும் அதையும் எண்ணுவதில் என்ன சிக்கல்? கேட்டால் அதற்கான ஆட்கள் இல்லை, பற்றாக்குறையாக இருக்கிறது, இதை எண்ண வேண்டும் என்றால் 12 நாட்கள் தேவைப்படும் என்று பேசுகிற தேர்தல் ஆணையம் 144 கோடி மக்கள் வாழுகிற நாட்டில் 88 கோடி வாக்காளர் இருக்கிற நாட்டில் 1 கோடி பேர் கூட தேர்தல் ஆணையத்திற்கு என்று ஒதுக்கவில்லையா? தேர்தல் ஆணையத்திற்கு என்று ஒதுக்குகிற நபர்களை வைத்து 12 நாட்கள் ஆனாலும் சரி 15 நாட்கள் ஆனாலும் சரி அதை எண்ணி சரிசமமாக காட்டுவதுதான் நியாயம், நீதி, தர்மம். நாட்டின் ஜனநாயகம் என்பதே நீதிமன்றத்தின் தீர்ப்பை வைத்தும் தேர்தலின் தீர்ப்பை வைத்தும் தான் முடிவு செய்யப்படுகிறது. அந்த ஜனநாயகமே பறிபோகக்கூடிய நிலையில் இருக்கவில்லையா? இந்த 2 கேள்விகளும் எதிர்கட்சியின் மூலமாக வைக்கப்படுகிற வாதங்கள். மக்கள் மத்தியிலும் பலரும் எழுந்து இந்த வாதங்களை வைக்கிறார்கள். நாம என்ன கேட்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இயந்திரம் எப்படி இயங்குகிறது என்றால், எப்படி இந்த இயந்திரத்திற்கு பவர் சப்ளை வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பிளக் மூலமாக டைரக்ட் கரண்டாக வரவில்லை. மாறாக 3 இயந்திரங்களுக்கும் தனித்தனியாக ஒரு பேட்டரிகள் இருக்கிறது. அந்த பேட்டரி மூலமாக தான் இந்த இயந்திரங்களுக்கு பவர் சப்ளை வருது. இந்த பேட்டரிகளை இவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு கழட்டுகிறார்களா என்றால் இல்லை. ஏன் இவர்கள் இந்த பேட்டரிகளை கழட்டவில்லை என்றால், அந்த ஈப்ரோமில் பதிவாகி இருக்கிற வாக்குகள் எல்லாம் அழிந்துவிடும் என்று இவர்கள் சொல்லுகிறார். ஈப்ரோம் என்பது ஒரு மெமரி கார்டு, பென்டிரைவ் போல ஒரு ஸ்டோரேஜபிள் யூனிட். அந்த ஸ்டோரேஜபிள் யூனிட்டில் ஒரு முறை பதிவான வாக்குகள் அது அழியாது. நாமே ரீசெட் பட்டனை அழித்தால் தான் உண்டு. ஆனாலும் இவர்கள் அந்த பேட்டரியை பயன்படுத்தக்கூடிய காரணம்
காரணம் என்ன? ஏன் டைரக்ட் கரண்டை பயன்படுத்தவில்லை? பிளக் பண்ணி பவர் சப்ளை கொடுக்க ஏன் தயங்குகிறது? இந்த பேட்டரியை தேர்தல் முடிந்த பிறகு கழட்டி வைப்பதில் என்ன தயக்கம்? இந்த பேட்டரி மூலமாக அந்த போர்டு, அந்த ப்ராசஸர் ஆனிலே இருக்கிறது, அந்த ப்ராசஸர் செயல்பாட்டிலே இருக்கிறது. அந்த பேட்டரி மூலமாக டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. இப்படி எண்ணற்ற கேள்விகளை கொண்ட, எண்ணற்ற சந்தேகங்களை கொண்ட இவிஎம் இயந்திரத்தை நான் நம்ப வேண்டும் என்றால் நாம் முட்டாளாகத்தான் இருக்க வேண்டும். இந்த இவிஎம் இயந்திரத்தை நம்புவதற்கு ஒரு எல்லளவும் வாய்ப்பு இல்லாத அளவிற்கு தான் இந்த தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இன்னொரு கேள்வியும் கேட்கிறோம். டிஜிட்டலைஸ்டான இந்தியா, டிஜிட்டல் இந்தியா என்று பேசிக் கொண்டிருக்கிற நீங்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பேசிக் கொண்டிருக்கிற நீங்கள் ஒரே நாளில் தேர்தல் நடத்தி வைக்க முடியுமா? ஒரே நாளில் தேர்தலே நடத்த முடியாத நீங்கள் எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கையை ஏற்று நடத்துவீர்கள்? பல கட்டமாக பல மாநிலங்களில் பல நாட்களாக தேர்தல் நடத்தி ஒரு நாள் அதன் முடிவுகளை வெளியேற்றுகிற நீங்கள் ஒரே நாளில் தேர்தல் நடத்தி ஒரே நாளில் ஒரு வாரத்திலாவது உங்களால் அதனுடைய முடிவுகளை சொல்ல முடியுமா? முடியாது. இது எல்லாம் தான் பலவிதமான சந்தேகங்களை உண்டாக்கி இந்த இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தாராளமாக ஹேக் செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இந்த இவிஎம் மிஷின் நாட்டிற்கு தேவையா என்றால், பல கோடி மக்கள் வாக்களிக்கக்கூடிய இந்த நாட்டில் நேரத்தை செலவழிக்க வேண்டாம் என்று நினைக்கிற வகையில் கொண்டு வரப்பட்ட இவிஎம் இயந்திரம் இப்படி அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நேர விரயத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக செயல்படுத்தப்பட்ட இந்த இவிஎம் இயந்திரம் 2 மாதங்களுக்கு பிறகுதான் முடிவுகள் சொல்லும் என்றால் அந்த இவிஎம் இயந்திரம் மக்களுக்கு தேவையே இல்லை. பல கட்டமான தேர்தல் நடக்கிற மாநிலங்களில் பல கட்டமாக முடிவுகளை வெளியிடுவதில் என்ன தயக்கம்? தேர்தல் நடப்பதற்கு ஒரு நாள், முடிவு ஒரே நாளில் என்றால் அதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. தேர்தல் நடப்பதற்கு ஒரு மாநிலத்தில் ஒரு நாள், முடிவுகளும் அதே போல பல கட்டமாக சொல்வதில் என்ன தயக்கம்? இப்படி முடிவுகளும் பல கட்டமாக சொல்லப்பட்டால் அதற்கு நாம் வாக்குச்சீட்டு முறையிலேயே பயன்படுத்தி ஒரு கட்டமாக முடிவுகளை சொல்லிவிடலாம். இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தி தான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் ஏற்படாது. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது நம்பிக்கை இல்லாத மக்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அதை ஒரு எல்லளவும் பயன்படுத்தாமல் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் மீது நமக்கு பல கேள்விகள். தேர்தல் ஆணையம் என்பது பிஜேபிக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் என்பது ஒரு கண்துடைப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில், எதிர்க்கட்சியினர் மத்தியில் இந்த இவிஎம் மிஷின் மூலமாக எழுகின்ற கேள்விகளை தீர்த்து வைக்க முடியாத இந்த தேர்தல் ஆணையம் யாருக்கு சாதகமாக செயல்படுகிறது என்ற கேள்வி எழுகிறதா இல்லையா? கடைசியாக நாம் என்ன கேட்கிறோம் என்றால், இந்த இவிஎம் பேடை நாங்கள் ஏற்கிறோம், இவிஎம் மிஷினை நாங்கள் ஏற்கிறோம், ஒரே கட்டமாக தேர்தல் வைத்து, அதுதான் டிஜிட்டல் இந்தியா வாட்ச், அதுதான் இவிஎம் மிஷின் ஆக்கு, ஒரே பட்டனில் யாருக்கு எவ்வளவு வாக்கு என்று தெரிந்து விடுமே. ஒரே நாளில் நாடு முழுக்க தேர்தலை வைத்து, ஒரே நாளில் எப்படி அமெரிக்காவில், எப்படி பல நாடுகளில் அன்றே தேர்தல் வைத்து அன்று இரவே தேர்தல் எண்ணிக்கையை முடித்துவிட்டு மறுநாள் காலையில் வேட்பாளரை, மறுநாள் காலையில் வெற்றி பெற்றவரை அறிவிக்கிறார்களோ அதே போல அறிவித்து விடுங்கள். நாங்கள் நம்புகிறோம், இந்த இவிஎம் பேடையும் நம்புகிறோம், இந்த தேர்தல் ஆணையத்தையும் நம்புகிறோம், இந்த தேர்தலையும் நம்புகிறோம். எங்களுக்கு என்ன தேர்தல் ஆணையத்தையும் தேர்தலையும் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற மனநிலை இருக்கிறதா? இல்லை. இதை செய்தால் நாங்கள் தேர்தல் ஆணையத்தையும் தேர்தலையும் இவிஎம் இயந்திரத்தையும் 100 விழுக்காடு நம்புகிறோம் என்பதை உறுதியளிக்கிறோம். இந்த தேர்தலின் மீதும் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதும் இந்த இவிஎம் மிஷின் மீதும் நம்பிக்கை இல்லாத ஒரு மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு முட்டாள்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே யதார்த்த உண்மை.